பொதுவாகவே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழலிலேயே இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கோவையிலிருந்து கடந்த 6ஆம் தேதி திருப்பதி சென்ற பயணிகள் விரைவு ரயிலில் கர்ப்பிணிக்கு நேரிட்ட கொடுமை பொது சமூகத்தின் நெஞ்சில் ஆறாத வடுவாக உள்ளது. வயிற்றில் 4 மாத சிசு உயிரிழந்த நிலையில் தற்போது அந்த பெண் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் ரயில் பயணங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதோடு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ரயில் நிலையத்துக்கு அவங்க பாதிப்புக்குள்ளாகிறத நம்ம பார்க்குறோம். குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசுடைய SOP இருக்குது, ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் எல்லா ரயில் நிலையங்களும் குழந்தைகள் உதவி மையம் இருக்குது, குழந்தைகள் தொடர்பாக குழுக்கள் இருக்குது, ரயில்வேவுடைய பாடியோட சேர்ந்து ஒரு குழுக்கள் இருக்குது. ஆனால் அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. தனியார் தொண்டு நிறுவனங்களும் இதில் ஈடுபாடாக வேலை செய்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படிப்பட்ட குழுக்கள் கிடையாது. குழந்தைங்களை மீட்கிறதுக்கு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சைல்ட் லைன் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு இந்த மாதிரியான சூழல் இல்லை பொதுவாகவே. இதுகுறித்து குழந்தைகள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளின் உதவியோடு தொண்டு நிறுவனங்கள் ரயில் நிலையங்களில் நடத்தப்பட்டு வந்த பாதுகாப்பு மையங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்கீட்டில் அதுபோன்ற பாதுகாப்பு மையங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். குழந்தைகள் தொடர்பான புகார்களுக்கு 1098 என்ற இலவச அழைப்பு எண்ணையும், பெண்கள் பாதுகாப்புக்கு 181 என்ற இலவச எண்ணிலும் அழைப்பு விடுக்கலாம் என தெரிவித்தனர். இதே விவகாரம் குறித்து சமூக நலத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பாதுகாப்பு குறித்து தாங்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ரயில்வே துறை அனுமதி கொடுப்பதில்லை என குற்றஞ்சாட்டினர். புதிய தலைமுறைக்காக வேலூர் செய்தியாளர் குமரவேல்.